நம்ம வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அட்மின் பேனலில் சேல்ஸ், அதில் ஆர்டர்ஸ் இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஆர்டர்ஸ்லாம் விசிபிள் ஆகும். இப்போ நியூ ஆர்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கஸ்டமர் டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணுவோம். ஸோ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி இதில் கஸ்டமரோட நேம், நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர், அப்புறம் அவங்க லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு அவங்களோட இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமர் வந்து சேவ் ஆகிடும். ப்ராடக்ட்ஸ், இதில் வந்து கஸ்டமர் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ப்ராடக்டோட நேம் என்டர் பண்ணணும், அதோட குவான்டிட்டி கீழே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் வந்துட்டு ஆட் ஆகிடும். இது மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கஸ்டமரோட பேமெண்ட் அட்ரஸ். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கஸ்டமரோட ஃபஸ்ட் நேம், அப்புறம் அவங்களோட லாஸ்ட் நேம், தென் அவங்களோட பேமெண்ட் அட்ரஸ், தென் சிட்டி, பின்கோட், தென் அவங்களோட ஸ்டேட், இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமரோட பேமெண்ட் அட்ரஸ் இதில் சேவ் ஆகிடும். தென் இதே மாதிரி நம்ம டெலிவரி அட்ரஸ் ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், நெக்ஸ்ட்டு அவங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட்டு அவங்க சிட்டி, அப்புறம் பின்கோட், கண்ட்ரி, தென் ஸ்டேட், இதெல்லாம் கொடுத்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் கஸ்டமர் கேட்ட ஷிப்பிங் மெத்தட் சூஸ் பண்ணணும். கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் மெத்தட், இது சூஸ் பண்ணி சேவ் கொடுத்தோன்னா சேவ் ஆகிடும். நம்ம வந்து ஆர்டரை சேவ் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்து கன்ஃபார்ம் இருக்கும், அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஆர்டரோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபை கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமருக்கு நோட்டிஃபிகேஷன் போனோம் அப்படின்னா அந்த எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். தென் பேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் வந்து சேவ் ஆகிருக்கும், நம்ம ஆர்டர் இந்த ஷோ ஆகுது. இப்போ அந்த வியூ ஐக்கான் கொடுத்து வியூ பண்ணி இதில் வந்து நம்ம இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இன்வாய்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே பிரிண்ட் ஆர்டர் இருக்கும், அது கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்வாய்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். That's all. Thank you.